வெல்கம் டு அவர் சேனல். சிலிண்டர் முன்பதிவு பொதுமக்களுக்கு முக்கிய அப்டேட். கேஸ் சிலிண்டர் விஷயத்தில் முக்கியமான அப்டேட் வந்துள்ளது. இந்தியாவின் முக்கிய எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் சிலிண்டர் முன்பதிவு, சிலிண்டர் விநியோகம் மற்றும் குழாய் வழி இயற்கை எரிவாயு PNG தொடர்பான சில புதிய மற்றும் மிகவும் கடுமையான விதிகளை அமல்படுத்தியுள்ளன. பெட்ரோலிய அமைச்சகத்தின் இந்த புதிய சட்ட மற்றும் நிர்வாக மாற்றங்கள் நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான நுகர்வோரை நேரடியாக பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதிகரித்து வரும் கள்ளச்சந்தை மற்றும் எரிவாயு பற்றாக்குறை குறித்த வதந்திகளுக்கு மத்தியில் பீதியுடன் முன்பதிவு செய்வதையும் அதிகப்படியான சிலிண்டர்களை பதுக்கி வைப்பதையும் தவிர்க்குமாறு எண்ணெய் நிறுவனங்கள் நுகர்வோர்களை வலியுறுத்தியுள்ளனர். கள்ளச்சந்தை மற்றும் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்களின் சட்டவிரோத வணிக பயன்பாட்டை தடுப்பதற்காக 2 முன்பதிவுகளுக்கு இடையேயான முன்பதிவு காலத்தை அரசு நீட்டித்துள்ளது. நகர்ப்புறங்களில் வசிக்கும் நுகர்வோர் முதல் சிலிண்டர் வாங்கிய 25 நாட்களுக்கு பிறகே 2வது சிலிண்டரை முன்பதிவு செய்ய முடியும். அதேபோல கிராமப்புறங்களில் இந்த கால வரம்பு மேலும் 45 நாட்களாக கடுமையாக்கப்பட்டுள்ளது. அதாவது கிராமப்புறங்களில் ஒரு புதிய சிலிண்டர் வந்தடைந்த 45 நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த முன்பதிவு ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த விதிமுறை 14.2 கிலோ எடை கொண்ட வழக்கமான சிலிண்டர் மற்றும் 5 கிலோ சிறிய வீட்டு உபயோக சிலிண்டர் ஆகிய இரண்டிற்கும் பொருந்தும். அதேபோல இனி விநியோகஸ்தர் சிலிண்டரை நேரடியாக உங்கள் வீட்டு வாசலில் ஒப்படைக்க மாட்டார். பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்த OTP அடிப்படையிலான விநியோகம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் டெலிவரி செய்பவர் உங்கள் வீட்டிற்கு வரும்போது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஒரு முறை கடவுச்சொல் அனுப்பப்படும். இந்த OTP எண்ணை இயந்திரத்தில் உள்ளீடு செய்த பின்னரே டெலிவரி செயல்முறை நிறைவடையும். உங்கள் மொபைல் எண் எரிவாயு ஏஜென்சியில் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும், இல்லை என்றால் டெலிவரி தாமதமாகலாம். அதேபோல EKYC செயல்முறையை இன்னும் முடிக்காத வாடிக்கையாளர்கள் அதை ஒரு முறையாவது செய்ய வேண்டும். நீங்கள் ஏற்கனவே EKYC செய்திருந்தால் அதை மீண்டும் செய்ய வேண்டிய சட்டப்பூர்வ தேவை ஏதும் இல்லை. மேலும் ஒரு வீட்டிற்கு ஒரு எரிவாயு இணைப்பு என்ற திட்டத்தை அரசு வேகமாக செயல்படுத்தி வருகிறது. ஏற்கனவே PNG சேவைகளை கொண்டுள்ள நகர்ப்புற வீடுகள் தங்கள் LPG இணைப்புகளை திரும்ப ஒப்படைக்குமாறு ஊக்குவிக்கப்படுகின்றன. PNG இணைப்பை பயன்படுத்தும் வீடுகளுக்கான LPG இணைப்புகள் ஜூன் 30க்கு பிறகு அரசால் தானாகவே துண்டிக்கப்படும் என்று சில ஊடக அறிக்கைகளும் சமூக ஊடகங்களும் கூறுகின்றன. இருப்பினும் அரசு இதுவரை அத்தகைய அதிகாரப்பூர்வ காலக்கெடுவை அறிவிக்கவில்லை என்று எண்ணெய் நிறுவனங்களும் சட்ட அதிகாரிகளும் தெளிவுபடுத்தியுள்ளனர். நம் நாட்டில் LPG விநியோகம் முற்றிலும் இயல்பாகவும் தடையின்றியும் போதுமானதாகவும் உள்ளது என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்தியுள்ளன. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.